வணக்கம். இன்னைக்கு நவம்பர் 15 கல்யாண நாள் கிருத்தியாவுக்கும் எனக்கும். அதனால என்னன்னாக்க நம்ம விஜி வீட்டில் வந்து வர சொல்லிட்டாங்க. சரி என்னடான்னு பார்த்தாக்க கேக் வாங்கி வச்சிருக்காங்க. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி ராக்கி அப்படின்னு, அதாவது ராம்ஜி கி கிருத்திகா அப்படின்னு சொல்லி ராக்கி அப்படின்னு போட்டு ஒரு ப்ரௌன் கலர்ல அட்டகாசமா ஒரு கேக்கு, மெழுகுவர்த்தி. கிட்டத்தட்ட இவங்க அண்ணா அம்மா எங்க அக்கா அப்படி இப்படின்னு உறவுகள் எங்கேயோ இருக்கிறோம். ஆனா இங்க இந்த சென்னையில மறைமலை நகருக்கு வந்ததிலிருந்து எனக்கு உற்ற நண்பனாகவும், எனக்கு உற்ற தோழியாகவும், எங்க குடும்பத்துக்கே உற்ற தெய்வமாகவும் தோழியாகவும், தெய்வம்னு சொல்றனாக்கா எங்க வீட்டு எல்லைக்காளி அவ தான். எங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனாக்கா துடிச்சு போற ஒரு உசுருனாக்கா அந்த ஜென்மம் தான். அந்த சுரேஷ் விஜி அவங்க அந்த பசங்க ஸ்ரீராம் யூனிவர்சிட்டி எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு பாலா மயூரிலாம் பிளான் பண்ணிட்டு இப்படி ஒரு கேக் வெட்டி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதை விட வேற என்ன கோடி ரூபாய் கொடுத்தாலும் கூட இப்படியான ஒரு சந்தோஷம் வந்து யாருக்கும் கிடைக்காது. இன்னைக்கு அவளுக்கு ட்ரெஸ் வாங்கி அதையும் வச்சிருக்கு, எனக்கு ஒரு சட்டையும் வாங்கி வச்சிருக்கா. அந்த சட்டையை போட்டுக்கிட்டே போட்டோ எடுக்கிறேன் நான். அதையும் உங்கள்கிட்ட காமிச்சு ரெண்டு பேருமே அந்த சுடிதாரும் காமிக்கிறோம் உங்ககிட்ட. இந்த உலகத்துல அன்புக்கு நிகரானது எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் சரி அதுக்கு ஈடுன்னு எதுவுமே கிடையாதுங்க. அன்புக்கு பஞ்சமில்லாத இந்த உலகத்துல இப்படியான நல்ல நல்ல மனிதர்களை நான் சம்பாதிச்சு வச்சிருக்கிறதும், இதே போல நல்ல நல்ல மனிதர்களை நீங்க சம்பாதிக்கணுங்கிறது தான் என்னுடைய வாழ்த்து, என்னுடைய பிரார்த்தனை. இந்த 20 வருட திருமண வாழ்க்கையில எனக்கு கிருத்தியாவுக்கும் ஒரு நாள் கூட சண்டை வந்தது கிடையாது. ஒரு நாள் கூட சாப்பிடாமலோ பேசிக்காமலோ இருந்ததே கிடையாது. என்ன இருந்தாலும் சரி, அதனாலதான் எங்க ரெண்டு பேரையும் அப்படி ஒரு ஜோடி அப்படின்ட்டுலாம் சொல்றாங்க. உண்மையிலேயே கிருத்திகா எனக்கு கிடைச்சதுக்கு நான் தான் எந்த ஜென்மத்திலேயோ நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லணும். கிருத்தியாவுக்கு ராம்ஜி கிடைச்சது புண்ணியமா அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனா கிருத்திகா மாதிரி ஒரு மனைவி எனக்கு கிடைச்சிருக்கிறது மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். அதே போலதான் சுரேஷ்க்கு விஜி கிடைச்சதும் கிட்டத்தட்ட அப்படித்தான். விஜி மாதிரி ஒரு ராட்சசி உழைப்புல பார்க்கவே முடியாது. கடுமையான உழைப்பாளி, சிரிச்ச முகத்துக்கு சொந்தக்காரி அந்த விஜி சுரேஷ் அந்த தம்பதி இந்த ராம்ஜி கிருத்தியா தம்பதிக்காக கொண்டாட வைக்கணும், சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக இப்படி ஒரு கேக். எல்லாருக்கும் நன்றி. குறிப்பா விஜி சுரேஷ் தம்பதிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, அதனால அது என்னால முடிஞ்சது ஒரு சின்ன இது. இதை விட பெரிய சந்தோஷம் என்ன? அதெல்லாம் இல்ல. நீ உடம்பு தேறி பாதி வரைக்கும் நிறைய இருக்குது. நீ உடம்பு வந்து நீ இப்ப ஜம்முன்னு வந்து இப்ப நீ இன்னைக்கு நல்லா செய்யணும்னு என்னுடைய ஆசை. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நல்லா அதெல்லாம் தூள் கிளப்பிடலாம் இன்னும். ஆமா, இன்னும் 20 இல்ல 25 வருஷம்லாம் இருக்கு. ஆமா, அதெல்லாம் ஜம்முன்னு கொண்டாடிடலாம். ரொம்ப நன்றி சுரேஷ். அதெல்லாம் ரொம்ப நன்றிடா. மாத்திட்டு வணக்கம். விஜி வாங்கி கொடுத்த ஷர்ட்டு. விஜி வீட்டிலே வந்து இப்போ கேக் வெட்டணும் அப்படின்னு சொன்னதுனால அங்கேயே விஜி வீட்டிலே டக்குன்னு மேக்கப் சேஞ்சு, ட்ரெஸ் சேஞ்சு அப்படின்லாம் டக்குன்னு மாறியாச்சு. ஷர்ட்டு ரொம்ப பிரமாதமாக அட்டகாசமாக ஸ்டைலாக இருக்குது. ஒரு 15 வயசு குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. வயசு குறையுதா கூடுதா அப்படிங்கிறது மேட்ரு இல்லைங்க. மனசு ஒரு தாமரைப்பூ மாதிரி எப்பவும் இருந்துச்சுனாக்கா அவ்வளோதான். அது வயசு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்போ கேக்கு வெட்டுகிற நேரம். கேக்கு வெட்டிடலாமா? பூச்சி தூய தமிழ். ஸ்ரீராம் போட்டோ அங்க பாரு. கொண்டாடு எடு. ஏய் பா பாரு. கேக் விஜி சோ இங்க யூனிவர்சிட்டி வெட்டு நீட்டா வெட்டு மட்டும் விட்டாத. வா யோசி வா. இங்க பாரு, அங்க போய் பாரு. வா மயில்ஸ் தண்டபாணி.
கொடுத்தாச்சு. வாங்க நீங்க எல்லாம் வாங்க எல்லாரும். கேமரா ஒழுங்கிச்சு அதுக்குள்ள. பின்ன இப்ப வர கேட்கலாம் கொஞ்ச நேரம். நீங்க கரண்ட் போனா ஏத்துன மெழுகுவத்தி ஏத்தி வச்சிருந்தா பாட்டு பாடு நீ நனி ரதா நீ. அது பர்த்டே இறங்கி வச்சுட்டீர. பிளஸ் இப்போ பாட்டு பாட போறா. அது கேண்டில் எத்தலாம் ஈஸா ஈஸா இசே